பயம் என்பது மிக மோசமானது. சிலர் எல்லாவற்றிற்கும் பயப்படுவார்கள். பயமானது நமது நரம்பு மண்டலத்தை பாதித்து எதையும் நினைக்கவோ செய்யவோ முடியாதவாறு செயலற்றதாக்கி விடுகின்றது. ஆனால் கடவுளுடைய வார்த்தை நமக்கு இப்படியாக குறிப்பிடுகின்றது, ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று நாம் படிக்கிறோம். அப்படியே ஆபிரகாமை குறித்து பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்கிறார். சங்கீதக்காரனும் இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் என்று நாம் படித்து அறிகிறோம். இதன் வழியாய் கூட நாம் அறிந்து கொள்வது, நமது வாழ்க்கை ஆண்டவரின் கரத்தில் இருக்கிறது. இந்த வார்த்தையின் வழியாய் கூட நாம் அறிந்து கொள்வது, பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வும் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய அச்சத்தை போக்கி நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்த அவர் வல்லமையுள்ள ஆண்டவராய் இருக்கிறார். ஆகையினால நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணித்து வாழ்க்கை பயணத்தை தொடருவோம். கர்த்தர் தாமே திருவார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.